எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல நெடுநேர பயணம் கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். வீட்டுல இருந்து நேரங்காலம் கூட தெரியாம 2 பேரும் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேக வேகமா பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வண்டியை போடுறதுக்குள்ளேயே போதும் ஆயிடுச்சு. ஸ்டாண்ட்ல வண்டியை போட்டுட்டு 2 பேரும் வேக வேகமா தேனி பஸ்ஸை தேடி ஏறுறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்தா அங்க ஆளே கிடையாது. மதியம் ஒரு 3-4 மணி இருக்கும். ஆட்களே இல்லாத இடத்துல ஏறி உட்காந்து பஸ்ஸை எப்போ எடுக்குன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏனுங்க, பஸ் எத்தனை மணிக்கு எடுக்குன்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஏறி உட்காந்துக்கிட்டோம், உடனே எடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டக்டர் ஒருத்தர் வேக வேகமா அங்க வராரு. வந்தவர், எங்கம்மா ஏன் ஏறி உட்காந்துருக்கீங்க? ஐயா, நாங்க தேனி வரைக்கும் போகணும், வண்டி எப்போ எடுக்கும்? வண்டி எடுக்கிறதுக்கிட்டோம் தேனிக்கு போகணும்னு யார் சொன்னா? முன்னாடி தேனின்னு போட்டுருந்துச்சுங்க. போட்டிருந்தா வண்டிலாம் போகாத, முதல்ல இறங்குங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, தேனிக்கு போகும்னு போட்டிருந்தனால தான் ஏறணும், வேற வண்டிக்கு போங்கம்மா, அதெல்லாம் ஏற முடியாது, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ல 2 பேரும் வேக வேகமா எந்திரிச்சு கீழே இறங்குறாங்க. இறங்கும்போது சாந்தாவை அந்த கண்டக்டர் பார்த்த பார்வை சாந்தாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. மறுபடியும் இறங்கி 4-5 பஸ் ஏறி 5ஆவதா ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறாங்க. அப்ப கூட டிரைவர் கண்டக்டர் திரும்பி, எங்க போகணும்? தேனிக்கு போகணுங்க. அப்படிங்க சாந்தாவோட மனசுக்குள்ள பதட்டம் பரவ ஆரம்பிக்குது. இதுக்கிடையில 3 வாட்டி பிரியாட்டிருந்து மிஸ்டு கால் வர ஃபோன் அட்டன் பண்ணி, மா எங்க இருக்கீங்கம்மா, நான் கூப்பிட்ற இடத்துல எனக்கு உதவிக்கு வரவே மாட்டீங்களாம்மா, தயவு செஞ்சு வாங்கம்மா, என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்ல வேகமா அவங்களுமே பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்க வேகப்பட்டு என்ன பிரயோஜனம்? வண்டி கிளம்பி ஆகணுமே. கரெக்டா வண்டி கிளம்புது. தேனிக்கு பாதி தூரம் போனதுக்கு அப்புறமா திடீர்னு சரக்குன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே முழிச்சு பார்க்க வண்டி நின்றுது. வண்டி நின்ன உடனே பதறி போன சுப்பு, ஐயா ஐயா என்னாச்சுங்க? கண்டக்டர் டிரைவர் 2 பேர்த்தையும் கேட்க அவங்க 2 பேரும் எரிஞ்சு விழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சா? சத்தம் கேட்ட தெரியல, பஞ்சர் ஆயிடுச்சாட்டு இருக்குது, இதுக்கு மேல ஒரு அடி கூட நகராது அப்படின்னு சொல்லி மணியை பார்த்தா மணி அப்பதான் 6. தேனிக்கு பாதி தூரம் போயிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகும், 8 மணி ஆயிடும் இப்போ போறதுக்கே. ஹாஸ்பிட்டல் என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட அவங்களுக்கு நியூஸ் வரவே இல்லை. ஃபோன் பண்ணி பார்க்கலானாலும் பதட்டத்துல என்ன பண்றேனே தெரியாம இருக்காங்க. ஐயா, நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போகணுங்க. இறங்கி 2 பேர் வேற பஸ் பிடிச்சு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்த சுத்தி பார்த்தா பயங்கரமான காடு. பஸ் வந்து நிக்குமானே தெரியாது. குறிப்பா டவுன் பஸ் மட்டுமே வரக்கூடிய இடம். அதாவது டவுன் பஸ் வரும், வெளியில் இருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் பஸ் வந்துச்சு அப்படின்னா நிற்காத இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. உள்ள இருந்த 4-5 பேருமே ஏதேதோ திட்டெல்லாம் திட்டிட்டு வார்த்தையெல்லாம் பேசிட்டு அந்த வண்டியிலேருந்து இறங்கிடுறாங்க. இவங்களும் வேற வழி இல்லாமல் ஒரே ஒரு பை மட்டும் கொண்டு வந்திருக்கிறத எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி ஏதாவது வண்டி வருதான்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துமே வண்டி வரவே இல்லை. கரெக்டாக அதே நேரத்தில் பிரியாட்டிருந்து கால் வருது. அம்மா எங்கே இருக்கீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கூட யாருமே இல்லை, நைட்டாக மாமனார் மாமியார் கூட இருக்க மாட்டாங்களாட்டிருக்கு, சீக்கிரமாக வாங்கம்மா, பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்ல முடியல, அவங்க அப்பா ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, பையனை ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. கண்ணு பிரியா, நாங்கள் சொல்கிறத கேளு கண்ணு, இன்னும் சீக்கிரமாக வந்துடுறோம், அதுக்குள்ளே வண்டி அப்படிங்கும் பொழுது பிரியா அங்கே ஐயோன்னு கத்திக்கிட்டு போகிறது காதில் கேட்குது. ஐயோ பிரியா பிரியா என்னாச்சு கண்ணு அப்படிங்க ஃபோன் கட் ஆயிடுது. உடனே பிரியாவோட அம்மா அப்பா 2 பேர்த்துக்கும் மனசுக்குள்ள பயங்கரமான பதட்டம். ஏங்க, புள்ள வாழ்னு கத்திட்டு போனாங்க, எனக்கு என்னன்னு தெரியலங்க, பையனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வண்டி வருது. அந்த பஸ் வேகமாக வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம். மணியை பார்த்தா 7:05. 7:05ங்கிற வரைக்கும் ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. அப்போதான் திடீர்னு அவங்க நின்றுக்கக்கூடிய இடத்துல தூரத்தில் பார்க்கும் பொழுது வெள்ளை கலரில் ஒரு உருவம் சாந்தாவுக்கு கண்ணில் தெரியுது. கூட நின்று இருக்கக்கூடிய 4 பேருமே பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் சாந்தாவோட கண்ணுக்கு மட்டும் அந்த உருவம் தெரியறது சாந்தாவுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற இடத்துல இருந்து ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வெள்ளையான உருவம். சாந்தா முதல்ல பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கணவன் பக்கம் திரும்பி, ஏங்க காட்டுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? ஏய் வாயை மூடிட்டு நில்றி, நானே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்க, நீ வேற அப்படின்னு சொல்ல சாந்தாவோட கண்கள் எதர்ச்சியா அந்த பக்கம் போகுது. அதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அந்த உருவம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்குற மாதிரி தெரியுது. அதுக்குள்ள பக்கத்துல வந்த ஒருத்தர், ஐயா எங்கிங்க போகணும்?
தேனி வரைக்கும் போகணுங்க. நாங்கள் டாக்ஸி புக் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதே டாக்ஸியில் தேனிக்கு போயிருக்கிறீங்களா? நாங்கள் முன்னாடி இறங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. பணம் என்னாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் கொடுத்துட்றோங்க. ஆ, பணம் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். டாக்ஸி வரைக்கும் எப்படி இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும், இங்கே வெயிட் பண்ணுவோங்க. சரிங்க அப்படின்னு சொல்ல சாந்தா கிட்ட சொல்லலான்னு திரும்பும் பொழுது சாந்தா அந்த இடத்தையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து ஏதோ ஒரு உருவம் சாந்தாவை நெருங்கிறது சாந்தாவுக்கு மட்டும் நல்லாவே தெரியுது. மெல்ல மெல்ல அந்த வெள்ளை கலர் உருவம் சாந்தாவை நல்லா நெருங்கி நெருங்கி வர ஆரம்பிக்குது. சாந்தா அந்த உருவத்தை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, சாந்தா சுப்பு கூப்பிட வெறுக்குன்னு பயந்தவ, என்னங்க டாக்ஸி ஒன்று வருதாமா, நம்ம போய் இறங்கிக்கலாம், பணம் கொடுத்துடலாம், சரியா? ம், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தாக்கு எதர்ச்சியாக அந்த பக்கம் கண்ணு போக அங்கே எதுவுமே இல்லை. வெள்ளையான உருவம் இல்லை, கையில் இருந்த குழந்தையும் இல்லை. கண்டிப்பாக அது அவளுக்கு அன்னைக்கு கனவுல வந்த உருவம் தான்னு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ ஆப்போசிட்டில் பார்க்கும் பொழுது அந்த உருவம் கூட இல்லவே இல்லை. அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவளுக்கு வலது பக்கமாக திரும்பி பார்க்க அவள் மூஞ்சிக்கு ரொம்ப நெருக்கமாக அந்த உருவத்தோட மூஞ்சி நிற்க வாள்னு கத்தி ரோட்டில் போய் கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனே முட்டியில் பயங்கர அடி. விழுந்த அடுத்த நிமிஷம் எல்லா பக்கத்தையும் சுற்றி முத்தியும் பார்க்குறா. அந்த உருவம் இல்லவே இல்லை. தனக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மூச்சு காற்று படுற அளவுக்கு அந்த உருவம் வந்துட்டு போயிட்டு இப்போ காணாமல் போனது அவளுக்கு பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குது. அவள் டக்குன்னு கீழே விழுந்த உடனே, ஏய் ஏண்டி இப்படி பண்ணுற, எந்திரடி முதல்ல அப்படின்னு எழுப்ப, என்னாச்சு சாந்தா? இல்லைங்க, அன்னைக்கு கனவுல வாயை மூடிட்டு அமைதி நில்லு, எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் அமைதியாயிட்டு அழுக ஆரம்பிச்சிடலா. ஒவ்வொரு நிமிஷமும் நடுக்கமாக இருக்குது. பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க பிரியா எதுவுமே ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பார்க்க, சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி பார்க்கன்னு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனால் வண்டியும் வந்து நிற்கிது. வண்டிக்குள்ளே ஏற கட்டங்கடைசியாக சாந்தா அந்த இடத்த முழுக்க சுற்றி பார்க்குறா. அவளோட கண்ணுக்கு அந்த உருவம் தெரியல, காணா. முட்டியிலிருந்து லைட்டாக செராப்பு, ரத்தம் இதெல்லாம் சேலையிலே தொடச்சிக்கிட்டு அந்த ட்ராவலை தொடங்க ஆரம்பிக்கிறா. வண்டி தேனியை நோக்கி போக ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் வாசல்ல வண்டி நின்ன உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்டு 2 பேரும் வேக வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி சுப்பு போக சாந்தா நடையும் ஓட்டமா போகிறாங்க. ஆம்பளை வேகமாக ஓடிடலாம், ஆனால் பொம்பளைக்கு அந்த தைரியம் இல்லை அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. இதுலையெல்லாம் கூட வேணா அந்த நேரத்துக்கு சாந்தானால நடையும் ஓட்டமாக தான் போக முடிஞ்சிச்சு. 2 எட்டு நடக்க 2 எட்டு ஓட, 2 எட்டு நடக்க 2 எட்டு ஓடன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாந்தா நடக்கிறாங்க. சுப்பு என்னவோ ஒவ்வொரு எட்டுக்கும் சாந்தாட்டிருந்து ரொம்ப தூரத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. வேகமாக போய் ஐசியூ வார்டுக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்த உடனே 2 பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் பயங்கரமான பதட்டம். சுப்பு வேகமாக ஓட சாந்தா அடுத்து எடுத்து எடுத்து வச்ச உடனே திடீர்னு ஒரு கை வந்து சாந்தா முன்னாடி நிற்கிது. பார்த்தா ஒரு நர்ஸு சாந்தாவை பார்க்குறாங்க. சாந்தா அந்த நர்ஸை பார்த்து, என்னம்மா என்னாச்சு? நீ என்ன நினச்சாலும் நீ நடக்கிறது நடக்கவே நடக்காது. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு குரல் அடியில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப முறைப்பா, முகமெல்லாம் கோபத்தில் அகோரமாக மாறின அந்த நர்ஸு சாந்தாவை பார்த்து இந்த வார்த்தையை சொன்ன உடனே சாந்தாவோட கண்கள்லாம் விரிய ஆரம்பிக்குது. அம்மா என்னம்மா சொல்கிற? அம்மாடி எனக்கு ஒன்றுமே புரியல. நடிக்காத, உசுரை எடுக்கிறது அப்படி ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நீ நினச்சிட்டு இருக்கல, அது எதுவுமே நடக்காது. உயிர் போகிறது தான். கண்டிப்பாக நீ நினச்சதை விட ரொம்ப மோசமான விஷயத்தில் அனுபவிக்க போகிற. இதெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நினச்சி நீ இந்த உலகத்தை விட்டு போக போகிற. அதுக்கு முன்னாடி மரணத்துக்கும் மேலே நிறைய உனக்கு காத்துட்ருக்குது. அம்மா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லும் பொழுதே சாந்தா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்க சாந்தா திரும்பி பார்க்க கண்ணிமிக்கிற நொடியில் அந்த நர்ஸ் காணாமல் போயிடுறாங்க. சாந்தா சுற்றி முற்றி தேடி பார்க்க அந்த நர்ஸ் அங்கே இல்லவே இல்லை. சாந்தாக்கு இப்போ நடையும் இல்லை, ஓட்டவும் இல்லை. மெல்ல மெல்ல ஒரு பிணக்கணக்காக நகர்ந்து போக பிரியா, மா வந்ததே லேட்டு, அதில் அங்கே நர்ஸ் கிட்ட என்னம்மா பேசிகிட்டு இருக்க? உனக்கு என் மேலே அக்கறையே இல்லையா? இல்லைம்மா அது வந்து அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது சுப்பு, சாந்தா கம்முன்னு இருக்கிறியா, பேரனுக்கு என்னாச்சு மருமனுக்கு என்னாச்சுங்கிறத இங்கே நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா, என்னம்மாச்சு, என்ன சொன்னாங்க, இப்போதான் உனக்கு ஞாபகம் வருதில்ல கண்ணு, சொல்லு கண்ணு. தம்பிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்போதான் கூப்பிட்டு சொன்னாங்க, நல்லா இருக்கானாம்மா, ஐசியூலேருந்து மாற்றிடலான்ட்டாங்க, ஒரு சின்ன அடிதான், மண்டையில் பட்டு ரத்தம் வராததுனால பயந்துக்கிட்டாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா மாப்பிள்ளை எங்கே இருக்காரு? தெரிலம்மா, வார்டுக்கு போய் பார்த்தேன், வார்டில் அவர் இல்லை,
வந்துருவாருன்னு நான் வந்துட்டேன். நர்ஸை கேட்டதுக்கு ஏதாவது ஸ்கேனுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவும் சரியாக தெரியலன்னு வந்துட்டேன். என்னம்மா இப்படி அசால்ட்டாக பதில் சொல்கிற? நான் எங்கம்மா அசால்ட்டாக பதில் சொல்கிறேன்? இவரையும் பார்க்கணும், பையனையும் பார்க்கணும். பையன் தானே எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சான். இப்போ தான் இவனை நார்மல் வார்டுக்கு மாற்ற போகிறாங்களாமா. அதனால் அவங்க அப்பாவை எங்கேயாவது கூப்பிட்டு போயிருப்பாங்கன்னு நான் நினச்சி விட்டுட்டேன். அப்படிங்கும் பொழுதே பேர குழந்தைய ஐசியூலேருந்து வார்டுக்கு மாற்றுறாங்க. அப்பாவுக்கும் பையனுக்குமே பக்கத்துலேயே வார்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டு கூட்டிகிட்டு போக அப்பதான் சாந்தாவுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. 4 வயசு பையனுக்கு கையில் காலில் தலையில எல்லாம் கட்டு போட்டு வச்சுட்டு இருக்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. பேரனை அதே ரூமில் அட்மிட் பண்ணிட்டு ஒரு பக்கம் பெட்டு மகனுக்கும் ஒரு பெட்டு அவங்க அப்பாவுக்கும் அப்படின்னு அட்மிட் பண்ணலான்னு அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. நடுவில் சேர் போட்டு உட்காந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்பதான் கரெக்டாக நர்ஸ் ஒருத்திங்க வேகமாக ஏங்க இங்கே பிரியா யாருங்க? நான் தாங்க. ராஜேஷோட ஒய்ஃப் நீங்கள் தானே? ஆமாங்க. டாக்டர் கொஞ்சம் எமர்ஜென்சியாக கூப்பிட்டாரு, வாங்களேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் வேகமாக எந்திரிக்கிறாங்க. அம்மா நானும் அப்பாவும் போய் பாட்டு வரோம், நீ தம்பி கூடயே இருமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு பிரியாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்க பையனை பார்த்துக்கலான்னு அதே ரூமில் உட்காடுறாங்க. பிரியாவும் அவங்க அப்பா சுப்பு மட்டும் டாக்டர் ரூமை நோக்கி போகிறாங்க. கரெக்டாக ஒரு நர்ஸ் உள்ளே வராங்க. உள்ளே வர அந்த நர்ஸை பார்த்த உடனே சாந்தாவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அப்பளையே ஒரு நர்ஸ் சாந்தா கிட்ட பேசினாங்க இல்லையா, அவங்க தான். எங்கே போகிறீங்க? டாக்டர் வர சொன்னாங்கன்னு. ஐயா நீங்கள் பையன் கூட இருங்க. அம்மா நீங்கள் உங்கள் பொண்ணு கூட போங்க. ஏம்மா என்ன காரணம்? காரணம்லாம் இல்லைம்மா, பையன் கூட ஒரு ஜென்ஸ் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவே சாந்தா மெல்ல மெல்ல எந்திரிச்சு எச்சை விழுங்க முடியாமல் அந்த அம்மாவை பார்த்து விழுங்கிட்டு பயத்துலையே அந்த அம்மாவை கிராஸ் பண்ணி வராங்க. கிராஸ் பண்ணி ஒரு வாட்டி திரும்ப அந்த அம்மா சாந்தாவை ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாந்தாவுக்கு கொலையே நடுங்க ஆரம்பிக்குது. இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிற யாருக்கும் புரியல. இவங்க 2 பேரும் டாக்டர் ரூமை நோக்கி போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்ல சேரில் போய் உட்காந்தவங்களை பார்த்து டாக்டர், அம்மா ராஜேஷோட ஒய்ஃபு நான் தான் சார். ராஜேஷ்க்கு சாதாரண அடி தான், பட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கேன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இந்த மாதிரி நிறையா பண்ணணும். ஸோ அதில் இப்போன ஆக்சிடென்ட்னால அவருக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எகெயின் மறுபடியும் அவரை ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு மார்னிங் கூட்டிகிட்டு போனோம். அண்டு ஃபுல் பாடி செக்கப்புக்கு கொடுத்துருந்தோம். அந்த ரிப்போர்ட் எல்லாமே ரெடியாகி வந்துட்டுருக்கு. பட்டு நம்மளுடைய பிளட் டெஸ்ட்டு இங்கே லெவலில் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்லியாக வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா மேபி க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாக்டர் எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லிடுங்க, இந்த ட்விஸ்டெல்லாம் வேண்டாம். ஏன்னா பிரியாவுக்கும் சாந்தாவுக்கும் ஹார்ட் பீட்லாம் அவங்களுக்கே கேட்குற அளவுக்கு வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. சாந்தாவோட முகமெல்லாம் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. கரெக்டாக அப்போ தான் டாக்டரோட ரூமை திறந்துக்கிட்டு அந்த நர்ஸ் உள்ளே வராங்க. நர்ஸ் உள்ளே வந்த உடனே சாந்தாவுக்கு இன்னுமே முகமெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தவங்க டாக்டருக்கும் சாந்தாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டேபிள் கிட்ட நின்று சாந்தாவே ஒத்து பார்த்துட்ருக்குறாங்க. சாந்தா ஒத்து பார்க்குற பார்வையில் அவங்களுக்கு இன்னும் கொலையெல்லாம் நடுங்குது. அப்போ தான் பிரியா, என்னென்னு தெளிவாக சொல்லிடுங்க டாக்டர், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேம்மா, இது வரைக்கும் கொடுத்த எந்த விதமான ஸ்கேன் ரிப்போர்ட்டும் இப்போ வரைக்கும் வரல. ஸோ பிளட்டோட டெஸ்ட் மட்டும் வச்சு நாங்கள் சந்தேகப்படுறது மேபி உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிளட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவுதான். தூக்கி வாரி போடுது. இதுக்கு மேலே ஏதாவது கொடுமை வேணுமாங்கிற அளவுக்கு பிரியாவுக்கும் சாந்தாவுக்கும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. டாக்டர் டாக்டர் பிளட் கேன்சரா? ஆமாம்மா, இருந்தாலும் இன்னொரு வாட்டி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து நாம் வெளியில் பெங்களூர், மும்பை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய இடத்துக்கு அனுப்பலான் இருக்கோம். அண்ட் அவருடைய ஃபுல் பாடி செக்கப்பையுமே மேலே ரிப்போர்ட் அனுப்பலான் இருக்கோம். மும்பைக்கு போயிட்டு வந்துச்சு அப்படின்னா நமக்கு கிளியராக கிடைக்கும். அதுக்கு 1 வீக் ஆயிரும். அந்த 1 வீக்கும் நீங்கள் அவர் இங்கே அட்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவருக்கு பிளட் கேன்சருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சொன்ன அடுத்த நிமிஷம் பிரியாவுக்கு உசுரே போக ஆரம்பிச்சிருச்சு. பிரியாவுக்கு மட்டுமா, சாந்தாக்கும் தான். இதுக்கு மேலே என்னென்ன வேதனைகள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் சாந்தாவோட மனசுக்குள்ளே கேள்வியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. கரெக்டாக அதே நிமிஷத்தில் சாந்தாவோட கண்கள்லேருந்து கண்ணீர் வர பிரியாவும் கதறி போய் வாயை மூடிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சார் இப்போ அவர் எங்கே இருக்காரு?
இப்போ நாங்கள் வார்டுக்கு மாற்றிட்டோம், அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நீங்கள் வார்டுக்கு போங்க, நம்ம பிளட் டெஸ்ட்டு மும்பைலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், பட்டு 1 வீக் அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அழுதுகிட்டே எந்திரிக்கிறாங்க. சாந்தா அழுதுகிட்டே எந்திரிக்கும் பொழுது நர்ஸ் ரொம்ப கொடூரமாக சிரிச்சுக்கிட்டே சாந்தாவை பார்க்குறாங்க. சாந்தாவை பார்த்த நர்ஸ் சாந்தாவை கிராஸ் பண்ணி போகும்போது மெல்லிசா காதில் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல சாந்தா திரும்பி நர்ஸை பார்க்க நர்ஸ் இப்போ அதே மாதிரி அகோரமாக சாந்தாவை பார்த்து ரொம்ப நக்கலாக சிரிக்கிறாங்க.